செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். மணி இப்போ கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுதுப்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை விட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விடுமுறை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. கனமழையானது கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கு. ஓகேவா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை இருக்குது இப்போ வந்திருக்க ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் நேற்று லீவ் விட்டு அதே மாவட்டங்களுக்கு நீ விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆல்மோஸ்ட் தகவல் வந்துருச்சு. நமக்கு அன்னவேஷன் நியூஸ் நமக்கு வந்துருச்சு. லீவ் விட தான் போகிறாங்கப்பா. ஸோ அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம்ப்பா. ஸோ ராமநாதபுரம், திருவள்ளூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேவா, ரெட் அலர்ட்ப்பா, சும்மா கிடையாது. ரெட் அலர்ட்னா மிக மிக கொடூர கனமழை. ஓகேவா, அது இல்லாமல் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது இதுவரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் சேலம், நாமக்கல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஊர் இருக்குது பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது ஆல்மோஸ்ட் கொடுக்க போகிறாங்கப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டைமில் கூட உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்ப்பா. நான் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ்ப்பா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல் தான் அப்லோட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய சேனல்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, டோன்ட் வரி. இதே தொடர்ந்து செகண்ட் மிட் டைம் எக்ஸாம், ஆஃப் எக்ஸாம் எல்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் செகண்ட் மிட் டைம் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் ஆஃப் எக்ஸாம் டைம் டேபிள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. தற்போது கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது முதல் மாவட்டமாக. ஸோ ராமநாதபுரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஹாப்பியாக இருந்தால் மட்டும் பார்த்தாது 6th, 7th, 8th, 9th ஓகே. பட் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்த ஷெடியூல்லாம் போட்டு படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் ஆஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். ஆஃப் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த கையோடைய பப்ளிக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அப்படியே டக்குன்னு வந்துரும்ப்பா. ஸோ கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ளே பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். ப்ராக்டிக்கலாக வந்துடும். அவ்வளோ February மந்த் ப்ராக்டிக்கல், அப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சால் அப்புறமேட்டு உடனே பப்ளிக். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருந்து 12th தான் ஆரம்பிக்கும். அப்படியே March 1 எடுத்தோடனே ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் ஆரம்பிக்கும். 10th பார்த்தீங்கன்னா April தான் ஆரம்பிக்குது. பட் 11th, 12th தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 12th ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 11th ஆரம்பிக்கும். ஸோ லீவ்லாம் ரொம்ப லீவ்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ரெடியாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போலேருந்தே. ஓகேவா. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நிறைய பேர் டவுட்டாக இருப்பீங்க. மேக்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. அந்த மேக்ஸ்லாம் சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். சம்ஸ்லாம் போட்டு படாமல் தான் டக்குன்னு பார்க்க முடியும்ப்பா. நீங்கள் கண்ணில் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அதே போல் தான் சயின்ஸு, சோசியல்லாம் 10th பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அதே போல் தான். 9th, 6th, 7th எல்லாம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ரிப்பேர் ஆகிங்க. அடுத்த வருஷம் நீங்கள் 10th பார்ப்பீங்க. எப்பெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல. போக சிலபஸ்லாம் டஃப் பண்ணிட்டே இருக்காங்க. சிலபஸ் மாற்றாத வரைக்கும் சந்தோஷம். மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிச்சுன்னு நினச்சிக்கோங்க. மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா. நீங்கள் 6th, 7th, 8th, 9th பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th படிக்கிறவங்கன்னா 10th வரதுக்குள்ள கண்டிப்பாக சிலபஸ் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. அதெல்லாம் டவுட்டே வேணாம். ஓகேவா. ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ரெயின் லீவ் ஆரம்பிச்சு நம்ம எங்கேயோ போய்ட்டு நியூஸை கொண்டு போயிட்டோம். ஸோ ரெயின் லீவ் வந்தால் உடனே நம்ம சேனல்ஸை அப்டேட் பண்ணிடுறேன். பி ரெடியாக இருங்க. ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.